ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷ்வல் சமையல். ஆஷ்வல் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பேசிக் சாக்லேட் கேக். வாங்க இதை சிம்பிளாக நல்லா சாஃப்டாக பேக் அவன் இல்லாமல் எலக்ட்ரிக் மிக்சர் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெறும் விஸ்க் வச்சு தான் நம்ம இதை கலக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். அந்த முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதோட நான் 1 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதில் நான் வெள்ளைக்கரு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக மிக்ஸ் ஆகும். பாருங்கள் எந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இவ்வளோ தூரம் அது மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப்பு வெஜிடபிள் ஆயில், ஃப்ளேவர்லெஸ், அதாவது வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். போட்டு அதை ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதில் நான் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதோட நான் 1/2 கப்பு பால், நல்ல சூடான பாலில் 2 ஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துருக்கேன். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்து அதையும் இதோட கலந்துக்கோங்க. கேக் நல்லா சாஃப்டாகவும் ஷேப்போடையும் வரத்துக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. இன்க்ரீடியன்ட்ஸும் அதோட அளவும் ரொம்ப முக்கியம். பாருங்கள், அதையும் நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இல்லை 1/4 கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ இதை 2 ஸ்பெல்லாக நம்ம ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் இப்போ பாதி மாவு ஜலிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம கண்ணாபின்னான்னு மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், நல்லா ரவுண்ட் பண்ணி ஃபோல்ட் அண்ட் கட், அதாவது இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு கட் கொடுக்கணும். இப்போ மீதி மாவையும் நான் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 9 இன்ச்சு ட்ரேயில் நான் பேக்கிங் ஷீட் போட்டு நான் லைனிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். நான் ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் வினிகர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி லைனிங் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கேக் ட்ரேயில் இதை நான் ஊற்ற போகிறேன். பாருங்கள், இது இல்லாதவங்க இதே அளவு பாத்திரம் இருந்தாலும், அலுமினிய பாத்திரமோ எவர் சில்வர் பாத்திரமோ இருந்தாலும் இந்த மாதிரி பேக்கிங் ஷீட் போட்டு நல்லா எண்ணெய் தடவி மாவு அதில் ஊற்றிடுங்க, பேட்டர் அதில் ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் அடியில் உப்பு போட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதை நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போ அதில் நம்மளுடைய கேக் பேட்டரை உள்ளார வச்சிடுறோம். வச்சு இதை மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் அதே மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ஏர் டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம கனாஷிங்க்கு கொஞ்சம் சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு பட்டர் எடுத்திருக்கேன். அதை நல்லா உருக வச்சுக்கோங்க. அதோட ஒரு 1/2 கப்பு கொக்கோ பவுடர் அதிலே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பட்டரும் நல்லா உருகணும். அதோட கொக்கோ பவுடரும் அதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப்பு
திக்கான பால் சேர்த்துக்கிறேன். இது நான் சுண்ட காய்ச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட வாங்கிக்கலாம். அதில் ஒரு 1/2 கப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி அதை கூட இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இதில் நான் 1/2 கப்பு பட்டர், 1/2 கப்பு கொக்கோ பவுடர், 1/2 கப்பு பால் 3மே சேர்த்துருக்கேன். நல்ல பபிள்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது அதில் ஒரு 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா திக்காய் வரணும். அந்தளவு அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியாக சாக்லேட் சாஸ் அருமையாக ரெடியாகி வரும். பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இந்தளவு திக்காக அது கலந்து வரணும். இப்போ இதை நான் ஒரு பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம்னாலும் ஃப்ரிட்ஜில் அது இருக்கணும். பாருங்கள், இப்போ 45 நிமிஷம் கழிச்சு கேக் ரெடி ஆகிடுச்சு. அதை நான் எடுத்துடுறேன் வெளில. நீங்கள் ஒரு டூத் பிக்கோ ஃபோக்கோ விட்டு பாருங்கள். க்ளீனாக வெளியில் வந்துருச்சுன்னா கேக் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் மோல்டுலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகணுங்க. கொஞ்சம் கூட அதில் சூடு இருக்கக்கூடாது. எடுத்து நம்ம பின்னாடி போட்டிருந்தோம் இல்லையா பட்டர் ஷீட், அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கேக் வந்து ஃப்ரண்ட்டில் லைட்டாக சிங்காக இருக்கேன்னு நினைக்காதீங்க. சம் டெம்பரேச்சர் வேரியேஷனில் அந்த மாதிரி ஆகும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேக்கை நான் பாருங்கள் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் உள்ளார எவ்வளோ ஏரேஷனோட எவ்வளோ அருமையாக அது வெந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனால் தான் இந்த மாதிரி உங்களால் கட் பண்ண முடியும். அதில் ஃபோக் வச்சு ஒரு 4 இடத்துல இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. இப்போ இதில் சுகர் வாட்டர், நல்ல சுகர் வாட்டரை நல்லா தாராளமாகவே தடவுங்க. ஏன்னா கேக் அப்போ தான் நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாக்லேட் சாஸ், பாருங்கள் அது 1 hour கழிச்சு எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த லேயரை மேலே வச்சிடலாம். வச்சு இப்போ நம்ம சாக்லேட் சாஸை ஃபுல்லாக நம்ம தடவிட வேண்டியது தான். இந்த சாக்லேட் சாஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் நார்மலாக நம்ம செஞ்சு வச்சுட்டாலே குழந்தைங்களுக்கு ப்ரெட்டில் போட்டு தரத்துக்கு, இல்லை பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா சாக்லேட் மில்க் மாதிரி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாக்லேட் சாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி கேக் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது என்னோட சாய்ஸுக்கு நான் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் கடையில் கிடைக்கும். ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் தான் இது. அதில் நான் ஜெம்ஸ் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இது உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி வேணால் இதை நீங்கள் சாக்லேட்ஸ் கூட வாங்கி மேலே சீவி போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. பர்த்டே கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். லாக்டவுன் டைமில் பர்த்டேக்கு கடையில் போய் கேக் வாங்க முடியாது, அந்த டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டிலே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.